ஆஃப்டர் 10 இயர்ஸ் நீங்கள் பேபி சாராவை ஹீரோயினாக கேஸ்ட் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் பப்ளிக்கில் சொல்ல நாங்கள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது திருட்டுத்தனமாக போய் 4-5 பேர் ஒன்றா குரூப்பாக சேர்ந்து போய் சாப்பிட்டு வருவோம். ஆன் டைமா? உள்ளவா. ஹாப்பி பர்த்டே டு 12 ஆகட்டும். ஆயிடுச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ. சர்ப்ரைஸ். ஹாப்பி பர்த்டே. என் பர்த்டே நேத்தே முடிஞ்சிருச்சு. பாத்தீங்களா, டைமுக்கு டெலிவர் பண்ணாதது எதுவுமே வேஸ்ட் தான். We deliver on time. Ashira at Perumbakam by Malli's, Chennai's builder. சைவம் இந்த படம் வந்து வரத்துக்கு முன்னாடி நம்மளால் கேஜ் பண்ணவே முடியல. இது என்ன ஜானராக இருக்கும், என்ன மாதிரி படமாக இருக்கும், இது ரொம்ப ரொம்ப சீரியஸாக அப்படியே வெஜிடேரியனிசம் இதை பற்றிலாம் வந்து மாரல்ஸோட சொல்லக்கூடிய படமா, இல்லை ஒரு சின்ன குழந்தைய வச்சு எடுக்கக்கூடிய ஒரு சைல்ட் லைக் ஃபிலிமா, ஒன்றுமே நம்மளால் வந்து கணிக்க முடியல. பட் படம் வந்ததுக்கப்புறம் இது வாஸ் சச் பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ். இந்த படம் பார்க்கும்பொழுது சில இடங்களில் வந்து இமோஷ்னலாக அழுதோம், சில இடங்களில் ஹாப்பியாக அழுதோம், சில இடங்கள் அந்த க்யூட் லவ்வை என்ஜாய் பண்ணோம். அந்த சின்ன குழந்தை சாராவோட நடிப்பில் வந்து நம்மளே வந்து நம்ம மெய்மறந்து போனோம். இப்படி சச் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம். இப்போது இந்த படத்தை பற்றின ஒரு ஆடியோ விஷுவலை பார்க்க போகிறோம். சைவம் மினிமல் ரிசோர்ஸை பயன்படுத்தி ஒரு அழகான படம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு செட்டிநாடு வீடு செட்டப்லயே மொத்த படத்தையும் முடிச்சிருப்பாரு நம்ம டைரக்டர் விஜய் சார். நம்ம நீரவ் ஷாவோட சினிமாட்டோகிராஃபி. விஜய் சார் அவர்களோட ரொம்ப யதார்த்தமான கதை, திரைக்கதை, வசனம்னு இந்த படத்துக்கு ரொம்ப அழகு சேர்த்திருக்கு. 2014 வந்த சிறந்த படங்கள்ல வர்த்தக ரீதியாகவும் சரி, பாராட்டுகள் ரீதியாகவும் சரி, சைவம் மக்கள் மனசை கவர்ந்தது. பிஹைண்ட் வுட்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உங்களை சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2014 ரிலீஸ் ஆன படங்களில் எனக்கு பிடித்த படங்களில் சைவமும் ஒரு படம். விஜயை வச்சு தலைவா அப்படிங்கிற ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய படம் பண்ணிவிட்டு திடீர்னு சைவம் மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு படம் கமர்ஷியலாக பண்ணோம், அடுத்து ஒரு படம் வந்து அப்பப்போ நமக்கான ஒரு ஆத்ம திருப்திக்காக ஒரு படம் பண்ணுவோம்ல சார், அந்த மாதிரி தான் சார் இதை இறங்கி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. அது இயக்குநர்களுடைய சந்தோஷம். அப்படியே அந்த சந்தோஷத்தை நான் அந்த படத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் பார்த்தேன். ஒரு சேவல், அந்த சேவல் காணாமல் போயிடுது, அதை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியுமா அப்படிங்கிறது அது காரைக்குடி ஒரு களமாக வச்சுக்கிட்டு சமீபத்தில் காரைக்குடிக்கு போயிருந்தேன். அந்த தெருவை பார்க்கும்போது எனக்கு எல்லாம் அந்த கோழி ஓடினது, அந்த கோழியை அவங்க வரட்டி வந்தது, அதெல்லாம் அந்த விஷுவல் வந்து போனது. ஏன்னா நீரவ் சாருடைய கேமரா ஒர்க்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதில் நீரவ் சார்னா லைட்ஸ் அப்படி பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் அவர் அவைலபிள் லைட்டை வச்சுக்கிட்டு அழகாக அங்கே உள்ள குடும்பங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த எளிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பயங்கரமான படம், உலுக்கி எடுக்கிற அது எதுவுமே இல்லை. ஆனால் சிம்பிளாக மனசை டச் பண்ணிட்டு அட அப்படின்ட்டு ஹோட்டலில் உட்காந்தா இன்றைக்கி நான்வெஜ் நம்ம சாப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூண்டின ஒரு படமாக இருந்தது. பிஹைண்ட் வுட்ஸ் வந்து இந்த படத்தை செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து இதை ஸ்க்ரீன் பண்ணி இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப நன்றி. தனஞ்சயன் சார், could you please come on stage? அண்ட் தனஞ்சயன் சார், சைவம் பற்றி அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ண விஷயங்களை ப்ளீஸ் ஷேர் வித் அஸ். சைவம் படம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கதை வந்து சார் சொல்லிட்டாரு, விஜய் சார். அண்ட் நான் அப்பயே சொன்னேன், நான் தலைவா படம் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு முக்கியமான முயற்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். பாண்டியராஜ் சொன்ன மாதிரி நான் கேட்டேன், ஏன் இப்படி, ஏன்னா அவருக்கு எல்லா பெரிய ஆர்டிஸ்டும் டேட் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, ஏன் இப்படி எடுக்கணும்னா திஸ் இஸ் என்ன சொல்கிறது, அவருடைய சின்ன வயசுலேருந்து அவர் வந்து ஏன் வந்து ஒரு சைவம் தான், அவர் எல்லாத்துலேயும் சைவம், அவர் எல்லாத்துலேயும் ஒரு வெஜிடேரியன் மாதிரியான ஒரு அன்பான ஒரு மனிதர். அவரே சொன்னார், எனக்கு மனசில் இருக்கிற ஒரு கான்செப்ட் சார், அதை எடுத்துடணும், இப்பயே எடுத்துடணும், நான் இல்லைனா நான் வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டிப்பேன் ஆர்டிஸ்ட் படமாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேஷனேட்டாக ஓன் ப்ரொடக்ஷனில் திங்க் பிக் ப்ரொடக்ஷனில் எடுத்து இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்திருந்தார். தேங்க்யூ வெரி மச் சார். வி ஆல்சோ லைக் டு இன்வைட் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் சார் ஒன்ஸ் அகேன் ஆன் ஸ்டேஜ். சைவம் பற்றி சொல்லணும்னா அப்படியே தோளில் சுமந்து இந்த படத்தை வந்து தாங்கினதே இவர் தான். இந்த படத்தோட உயிர் நாடியும் இவர் தான். தி பிரில்லியன்ட் சென்சேஷனல் ஆக்டர் நாசர் சார். ஸோ இப்போ ஒரு ஏவி செலிபிரிட்டி கொஸ்டின் இருக்குது சார். விஜய் சார் உங்களுக்கு ஒரு செலிபிரிட்டி கொஸ்டின் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஃப்ளோர் வில் பி ஓப்பன். ஹாய் விஜய் சார், இந்த இடத்துல உங்களை வீடியோ வைஸை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னா என்ன அப்படின்னா, சைவம் படத்தில் நீங்கள் தயாரிப்பாளராக நீங்கள்
நான் எல்லா இயக்குநர்கள்ட்டையும் வந்து சொல்லுவேன், தயாரிப்பாளராங்க, அப்போ தான் வந்து தயாரிப்பாளருடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறத ஒரு இயக்குனர் புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், எந்த இடத்துல எப்படி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ரொம்ப பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன், உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் ஏன்டா தயாரிப்பாளர் ஆனோம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா, இல்லை தயாரிப்பாளர் ஆடினது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு உணர்றீங்களா, இன்னும் தயாரிப்பாளராக ரொம்ப படங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இடையில ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நீங்களும் கேமராமேன் நீரவ் சாரும் பிளான் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு தள்ளி வச்சிட்டிங்க. அது ஏன் அந்த தயக்கம், ஏன் அந்த பயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I like to thank Beginning Roots for selecting Saivam as one of the best films of 2014. இந்த படத்தில் நான் ப்ரொடியூசர்னு சொன்னாங்க, ஆக்சுவலாக அது கிடையாது. இந்த படத்துக்கு மொத்தம் ஒரு 5 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. நாசர் சார், கேமராமேன் நீரவ் ஷா, ஜிவி பிரகாஷ், பேபி சாரா. நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த 5 பேருமே யாருமே ஒரு சின்ன சம்பளம் கூட வாங்கல இந்த படத்துக்காக. ஆக்சுவலி இந்த ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேட் ரெகுலர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் விஜய்ஸ் ஃபிலிம், மியூசிக்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், ஆர் சம் ஆர்டிஸ்ட். ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் எப்படி இருந்துச்சு ஃபார் நாசர் சார் ஆர் நியூ கமர்? ஐ திங்க் நான் பண்ண படங்கள்லேயே ரொம்ப சந்தோஷமான ஒர்க் பண்ண நாட்கள் ஐ திங்க் நாசர் சார் அக்னாலேஜ் நினைக்கிறேன். என்னென்னா தெர் இஸ் நோ ஈகோ ட்ரிப்ஸ், தெர் இஸ் நோ பிக் ஆர் ஸ்மால். ஒரே பெரிய ஆக்டர் நாசர் சார் மட்டும்தான். ஸோ வந்து அவருக்கு அது ஃபஸ்ட் நாளே பிரேக் பண்ணிட்டார் எல்லாருக்கும். பிகாஸ் ஈ வில் பி ஸ்லீப்பிங் இன் த ஃப்ளோர் அண்ட் வில் பி சிட்டிங் இன் த ஃப்ளோர். அவரை பார்த்தே எல்லாம் பயந்துருவாங்க, இவ்வளோ பெரிய சீனியர் ஆக்டர். எல்லாருமே வந்து ஒரு நியூ கமர்ஸ், எல்லாம் நியூ எனர்ஜியில் வந்தாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி இருந்தது. எல்லாருமே வந்து காலைல வந்து அந்த வீட்டில் போயிட்டு திருப்பியும் ஃபுல் டே அந்த வீட்டிலே இருந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம் எல்லாருமே. ஏறக்குறைய ஒரு ருட்டீன் ஒர்க்காக போச்சு. ஆக்டிங் அப்படின்றது வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார் ஃப்ரெஷ் பிரீத். அது இந்த சைவம் படத்தில் அமைஞ்சது. அந்த கதையில் இருக்கிற கதாபாத்திரங்கள், கதை, ட்ராவல், வர விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த சின்ன வீட்டிலே ஃபுல் படமும் எடுத்திருப்பீங்க, டைமும் ரொம்ப கம்மி தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, ஒரே வீட்டில் நடக்கிறதுனால ஒரு சுவாரஸ்யம் கம்மியாகிடாது. அந்த ஒரே ஒரு வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்றது தான் சுவாரஸ்யமான விஷயம். உதாரணத்துக்கு 12 Angry Men ஒரு படம் ஆங்கிலத்தில் இருக்குது. ஒரே ஒரு ரூமில் நடக்குது. ஸோ அந்த ஒரு ரூமில் என்ன நடக்குதுன்றது தான் விஷயம். ஸோ அதுக்கு விஜயை தான் பாராட்டணும். என்னோட கொஸ்டின் டு விஜய் சார், ஆஃப்டர் 10 years நீங்கள் பேபி சாராவை ஹீரோயினாக கேஸ்ட் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக. பிக் ஸ்டார்ஸ் வச்சு பிக்காக பட்ஜெட்ஸை வச்சு ஃபிலிம்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணீங்க. ஆப்வியஸ்லி இந்த ஸ்டோரியிலும் தெரியுது இட்ஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்னு. பட் யூஸ்வலி பிக் எஸ்டாப்ளிஷ் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறது நம்ம பார்க்குறது இல்லை. இது ஒரு பெரிய ரிஸ்க் தான். பிகாஸ் படம் நான் எப்படா சைவம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னே எல்லாருமே சொன்னது வேண்டாம், பண்ணாதீங்க. ஆக்சுவலி இன்னும் எண்ட் ஆஃப் த டே யூ டூ வாட் யூ லைக். தலைவருக்கு முன்னாடியே பண்ண வேண்டிய படம். விஜய் சார் டேட் வந்து எனக்கு தலைவருக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துருச்சு. அவருக்கு ஏதோ ஒரு படம் ஸ்கிப் ஆனதுனால அதுக்காக நான் சைவத்தை விட முடியாது. ஸோ ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் இஸ் இம்பார்ட்டண்ட். சின்ன படமாக அப்படிலாம் கிடையாது. ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு ஒரு டேரக்டர் இருக்கலாம், ஒரு ரைட்டர் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் ரைட்டர் ஹாஸ் டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி ஆஸ்பெக்ட். தேங்க்ஸ் ஃபார் த என்டையர் டீம். ஒரு ரஷீத் பாயாக இருக்கட்டும், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், படத்தில் ஆக்ட் பண்ண ஜார்ஜாக இருக்கட்டும். அவருக்கு ஒரு சீன், அவருக்கு அந்த வேலைக்காரனாக பண்ணார்ல ஜார்ஜ், அவர் தான். அவருக்கு ஒரு சீன் வரல. அவருக்கு அது ஒரு எமோஷனலாக நாசாட டைலாக் பேசினா சீன் வரல அவருக்கு. நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணுறோம் அவரால் பண்ண முடியல. ஏன்னா நாசர் பார்த்துட்டு அவருக்கு பதட்டமாக இருக்குது அவருக்கு. நாசர் சொன்னாங்க எல்லோரும் வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளில போயிட்டு ஒன்லி நான் கேமரா மட்டும்தான் இருந்து அந்த ஷாட் எடுத்தோம். ஸோ அதுக்கு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மீடியம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அது எங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங் நிறைய கிடச்சிது இந்த படத்தில். சாரா, ஐ திங்க் சாரா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் படத்தில். எங்கள் எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த் என்னென்னா லாங்குவேஜ் அவங்க தெரிஞ்சிடும். ஆனால் சாரா பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவளுக்கு லாங்குவேஜ் தெரியாது. பட் என்ன பியூட்டிஃபுல் விஷயம்னா ஷீ வென்ட் டு தமிழ் டியூஷன், ஷீ லேர்ன்ட் எவ்ரி திங். என்ன பிரச்சனைனா இப்போ குட்டோட காம்பினேஷன் சீன், அந்த பாஷாவோட காம்பினேஷன் சீன்னா ஷீ லேர்ன் பாஷா டைலாக் ஆல்சோ. ஸோ எங்கேயாவது தப்பு பண்ணால் யூர் ராங், யூர் டெல்லிங் ராங் டைலாக் அப்படின்வா. ஸோ அந்தளவுக்கு ஷீ இஸ் வெரி கிளவர். ஷீ இஸ் ஐ திங்க் பார்ன் ஆக்டர். ஷீ இஸ். பாஷா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் லான்ச் ஆகுறீங்க, உங்களோட முதல் படம், அவர் கூட வேறு நடிக்கிறீங்க. ஹவு டிட் யூ ஹேண்டில் தட்? அதான் விஜய் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும்போது நான் வந்து என்ன சொல்ல ஒழுங்காக க்ரூம் பண்ணி போகல. நான் அப்படியே சும்மா எப்படி இருந்தனோ அப்படியே வீட்டில் எப்படி இருந்தனோ அப்படியே போனேன். செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி
ஏன்னா வந்து அப்போ வந்து எப்பயுமே ஒரு ஆக்டருக்கு ட்ரைனிங் எவ்வளோ முக்கியம்னு எப்பயுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். ஸோ அவரோட பையனே வந்து ஒரு ட்ரைனிங் இல்லாமல் ஒரு படத்தில் அறிமுகம் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப தெரியல, எனக்கு ஒரு பயங்கர ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருந்துச்சு எனக்கு. யூஸ்வலாக ஷூட்டிங் அப்போது யார் அந்த அன்றைக்கி ஷூட் பண்ண போகிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆக்டர்ஸ் வருவாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாருமே எப்பயுமே இருப்பாங்க அந்த வீட்டில். அது எங்கள் வீடு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. I sent him for very intense training because I believe in training. I don't know, a lot of youngsters think filmmaking is something to do with talent. I don't believe that. It is like any other profession. You have to go for an intense training. அதிகபட்சம் இந்த படத்தில் நடிக்கும்பொழுது எவ்வளோ டேக் வாங்கியிருக்கீங்க? இதெல்லாம் பப்ளிக்கில் சொல்லக்கூடாது. ஓ இல்லை, லவ் சீன்ஸ்லாம் பக்காவாக பண்ணிட்டு. லவ் சீன்ஸ்லாம் ஒரே டேக்கில் பண்ணுறாங்க. சூப்பருங்க, சூப்பர். சார் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீச் மாதிரி செட்டில் கூட எல்லாருமே வெஜிடேரியன் ஃபுட் தான் சாப்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். தட்ஸ் வேர் தி இன்டென்ட் ஆஃப் த ஃபிலிம் ஸ்டாண்ட்ஸ். தொடர்ச்சியாக செட்லேயும், ஏன்னா சில பேர் நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, எல்லாருமே அந்த படத்துக்காக நோக்கி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நாங்கள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது திருட்டுத்தனமாக போய் 4-5 பேர் ஒன்றா குரூப்பாக சேர்ந்து போய் சாப்பிட்டு வருவோம். எல்லாத்தையும் கிடைக்கிறது இல்லை, ஆக்சுவலாக படத்தோட கான்செப்ட் அதனால் நம்மளே அதை பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட் டே வந்து ஐ கால் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரி ஒன், எஸ்பெஷலி பாஷெல்லாம் வந்து வெஜிடேரியன் என்னென்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி வெஜிடேரியனா அப்படின்னு என்னென்னு கேட்டான் ஃபஸ்ட்டு. இல்லை வெஜிடபிள்ஸாக இருக்கும், வெண்டைக்காய் கத்திரிக்காயெல்லாம் இருக்குன்னு சொல்லி காமிச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு கோ க்ரீன் செஷன் ஃபார் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். And I personally thank Behind Woods for this wonderful thing. I think after a very long time I am participating in a very organized and well-designed program. Thank you. நாங்கள் லேட் நைட் அதுக்கு மட்டும் ஒரு ஹிப்பி பூரே சொல்லிக்கிறோம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ். ஒரு படத்தோட ரெக்கக்னேஷன் இதுதான். ஐ திங்க் சைவத்தோட ரெக்கக்னேஷன் இதுதான். இதுக்கு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். தேங்க்யூ. பிகின் ரெக்கக்னைஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷன் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து அங்கே ரீச் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஐ வெரி ஹாப்பி அபவுட் இட். டைரெக்டாக ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோரமாக தான் இந்த பிஹைண்ட் வுட்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது. ஸோ வாட் டு யூ ஃபீல் அபவுட் தட்? ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு உண்மையாக தெரியறதில்ல. பட் இந்த மாதிரி ஃபோரம்ஸ் வந்து ரியலி இந்த ஃபீட்பேக் வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் டு மேக் பெட்டர் ஃபிலிம்ஸ் அண்ட் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸஸ். டீம் சைவமுக்கு பிஹைண்ட் வுட்ஸின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். Malli's Chennai Builders presents Behind Woods Film Festival, co-sponsored by BAFTA.